நம்மளை வந்து கீழ்த்தனமாக பேசியிருந்துருக்கலாம். யார் முன்னாடி நம்ம உயரணுமோ நினச்சோமோ அவங்க முன்னாடியே மற்றவங்க நம்ம வந்து அவமானப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் ஏசப்பா வந்து ஒருத்தர் வந்து சொல்லும்போது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தான் ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஏசப்பா அந்த நாளில் உங்களை தெரிந்து கொள்கிறாரு. உங்களை எந்த விஷயத்தில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப மற்றவங்களால் தலைகுனிவு ஏற்பட்டதோ அதே இடத்துல வந்து நின்று ஏசப்பா உங்களை தெரிந்து கொள்கிற ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்கிறாரு. நம்ம குப்பையில் இருந்திருக்கலாம், புழுதியில் இருந்திருக்கலாம், எதற்கும் உதவாதத்துக்கு ஒன்றுத்துக்கு நமக்கு பிரோஜனமாக வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்கிறாரு, ஏசப்பா அந்த நாளில் உங்களை தெரிந்து கொள்கிறாரு அப்படின்னு ஏசப்பா அந்த நாளில் கூட சொல்கிறாரு. நீங்கள் எந்த விஷயம் வரல, இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஈடுபட்டால் இது வந்து தோல்வியாக தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த நாளுக்கு சொல்கிறாரு, எதெல்லாம் உங்களுக்கு வந்து மைனஸாக இருக்குதோ அது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்ற தான் ஏசப்பா